எத்தியோப்பியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியா தலைநகர் இதிலிருந்து விமானம் சென்றது. இந்த விமானத்தில் பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்து, இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விமானத்தில் கண்காணித்த போது கென்யா நாட்டை சேர்ந்த சுமார் 28 மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் சுற்றுலாவில் செல்ல வந்தார். அவர் மீது சந்தேகம் அடைந்து அவரது உடைமையை செய்த போது சாக்லேட் பாக்கெட்டுகள் இருந்தன. அந்த சாக்லேட் பாக்கெட்டை பிரித்து பார்த்தால் அதில் கொக்கைன் போதைப் பொருட்களை சாக்லேட் போய் தயார் செய்து கொண்டு மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வாலிபர்களும் சுமார் 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கென்யா நாட்டு வாலிபரை கைது செய்து ஸ்ரீநகரில் உள்ள அவர் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி கசாலி.